வெல்கம் டு டாப் ஐஸ். நான் உங்கள் முத்து. நம்ம டாப் ஐஸ் மதுரையில டாப் உடைய 18th ஆனிவர்சரியை முன்னிட்டு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான ஆஃப்லைன் ரெகுலர் பேட்ச் விஸ்வரூபம் பேட்ச் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நிறைய பேர் ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. அந்த பேட்ச்ல என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போறோம் ஒரு ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்கப் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரேக்கப்னா என்ன அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல என்னென்ன டாபிக் யார் யார் எடுக்க போறா, எவ்வளவு கிளாஸஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இது மொத்தமா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட நேம், பேட்சோட நேம் விஸ்வரூபம். எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஆகஸ்ட் 3, 2026 டாப் ஐஸ் மதுரையில இதோட இன்ட்ரோடக்ஷன் ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படின்றது இருக்கு. மறக்காம நீங்க எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாபிக்கும் யார் யார் எடுக்க போறா, எவ்வளவு கிளாஸஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரீசனிங். ரீசனிங் 16 கிளாஸஸ் கார்த்திக் சார் அப்படின்றவர் எடுக்கிறாரு. அதே மாதிரி அரித்மெட்டிக் அட்வான்ஸ் ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 50 கிளாஸ். ஒரு கிளாஸ்னா ஒரு 3 மணி நேரம். அப்ப 50 கிளாஸ் நம்ம எடுக்கிறாங்க. 150 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. அடுத்தது இங்கிலீஷ் 15 கிளாஸ், பாலிட்டி 6 கிளாஸ், ஹிஸ்டரி 9 கிளாஸ், எக்கனாமிக்ஸ் 3 கிளாஸ், ஜியோகிராபி 4 கிளாஸ், பிசிக்ஸ் 5 கிளாஸ், கெமிஸ்ட்ரி 4 கிளாஸ், பயாலஜி 6 கிளாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஒரு 7 கிளாஸ், சரிங்களா? மொத்தமா அரௌண்ட் ஒரு 125 கிளாஸஸ் அப்படின்றது நம்ம இந்த விஸ்வரூபம் பேட்சோடைய ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல இத்தனை கிளாஸஸ் அப்படின்னு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அப்படின்றது வந்துடும். ஓவரால எல்லா கண்டென்ட்டுமே நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டா பாத்துடலாம். இப்ப உதாரணமா மேக்ஸ் டாபிக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 இருக்கும். அந்த அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ்ல என்னெல்லாம் எடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பிரேக்கப்ல இருக்கும், சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு என்ன கொடுத்தாங்க, பேசிக் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ், பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது நம்பர் சிஸ்டம்க்கு 2 கிளாஸ், சிம்பிளிஃபிகேஷன் 2 கிளாஸ், ஏபி ஜிபி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி அரித்மெட்டிக் தேவையான எல்லா டாபிக்குமே எல்லாமே முக்கியமா கிட்டத்தட்ட 95% ஆஃப் த மாடல் சம்ஸ் கவர் பண்ற மாதிரி பைலிங்குவல் மெட்டீரியலோட நமக்கு நடக்கும், சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிளாஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலையில இந்த மெட்டீரியல் உங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் இருக்கிற சம்ஸ் தான் உங்களுடைய ஸ்டாஃப் அப்படின்றவர் நடத்துவாரு. கான்செப்டோட கிளாரிட்டியோட தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? சரி, இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். இது மேத்ஸ்க்கு அரித்மெட்டிக் பார்த்தோமா, அடுத்தது அட்வான்ஸ் மேத்ஸ். அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருக்க எல்லா டாபிக் அல்ஜிப்ரா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மென்சுரேஷன், ஜாமெட்ரி, அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லிட்டு எல்லா டாபிக்குமே கவர் பண்ற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் அப்படின்றது இருக்கு. இதோட எல்லா டாபிக்குமே பைலிங்குவல் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற 2 லாங்குவேஜஸ்லுமே நமக்கு நடக்கும், சரிங்களா? அடுத்து வேற ரீசனிங் பார்க்கலாமா? ரீசனிங்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இதுதான். அனாலஜி, கிளாசிபிகேஷன், சரிங்களா? ரீசனிங், நம்பர் சீரிஸ், மிக்ஸ் நம்பர், கியூப்ஸ், டைஸ், கோடிங், கிளாக், கேலண்டர், சரிங்களா? இந்த மாதிரி எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தேவையான எல்லா டாபிக் எல்லா சிலபஸுமே பக்காவா முடிச்சிடலாம், சரிங்களா? அடுத்து ஜிகே பார்க்கலாமா? ஜிகேல பாலிட்டில இருக்கக்கூடிய பேசிக்கா நமக்கு தேவையான எல்லா டாபிக்குமே இதுல கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹிஸ்டரி, அடுத்து நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய கிளாஸஸ், அடுத்தது ஜியோகிராபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்குமே நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இந்த 125ல இருந்து 130 கிளாஸஸ்க்குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கிளாஸஸும் 3 மணி நேரம். அதோட மட்டும் இல்ல, இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, 125 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன சார் என்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஹேட்ரிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பிரைம் அப்படின்றது ஒண்ணு போகும். அங்க உங்களுக்குன்னு ஒரு மென்டார் கொடுத்திருப்பாங்க. முக்கியமான மெட்டீரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அன்னைக்கான ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது எல்லாமே அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பிரைம் அப்படின்றது கொண்டு போவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர் 2, நீங்க டயர் 1 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டயர் 2க்கான ப்ரோக்ராம் தான் எலைட் ப்ரோக்ராம் அப்படின்றது. இந்த மாதிரி 3 ஸ்ட்ராட்டஜில படிச்சுதான் நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணி போஸ்டிங்ல கொண்டு போய் நம்ம உட்கார போறோம். இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பினா என்ன, எஸ்எஸ்சில என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எவ்வளவு வேகன்சிஸ் வரும், சரிங்களா? நம்ம எல்லாரும் என்னென்ன அப்ளை பண்ணலாம், காமனா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டெக்னிக்கல் படிச்சவங்க யார் அப்ளை பண்ணலாம், ஆர்ஆர்பினா என்ன, ஐபி எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் பிளஸ் காலையில ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் இபி என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ல எங்களுக்கு நீங்க என்ன கொண்டு போவீங்க, என்ன மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவீங்க, ஒர்க் ஷாப் நடக்குமா, பிடிஎஸ் நடக்குமா அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே டாப் டு பாட்டம் எல்லாமே ஆகஸ்ட் 3 அன்னைக்கு டாப் ஐஸ் மதுரையில சிம்மக்கல் கோனார் மெஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஈக்விட்டாஸ் பேங்க் 2nd ஃப்ளோர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
எல்லாரும் மறக்காம இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பில நம்ம தமிழ்நாடு மாணவர்களும் நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி பெரிய பெரிய போஸ்டிங்ல போகணும். அதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டாப் ஐஸோட கைக்கு வருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.